We shall pass on to chapter number 4, auxiliary verbs. துணை வினைகள். There are a number of auxiliary verbs. நான் வந்து ஒரு 6 auxiliary verbs மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சாப்டருக்கு. He can write, he can write, எழுத முடியும், எழுத முடிகிறது, எழுதலாம். He could write, எழுத முடிந்தது. He must or should write, எழுத வேண்டும். He may or might write, எழுதலாம் அல்லது எழுதக்கூடும். And all these auxiliary verbs are followed by only present tense. The can, could, must, should, may, might இவைகளை அடுத்து எப்பொழுதும் present tense தான் வரணும். அது ஒரு set expression. He can write, எழுத முடிகிறது. That is, அந்த கருத்து உங்களுக்கு எபிலிட்டியை காட்டுது. He has that ability to write. அந்த எழுதுகிற தன்மை, இயலுகிற தன்மையை அது சொல்லுகிறது. He has the ability to write. He can write. அதை இன்னொரு மீனிங்லேயும் சொல்கிறான். தட் இஸ் எழுதலாம், பர்மிஷன் கொடுக்குற மாதிரி. எஸ் யூ கேன் கோ. யூ கேன் கோன்னு சொன்னால் போக முடியும்னு அர்த்தம் இல்லை. இப்போ வந்து உன்னையே சார் நான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். எஸ் நவ் யூ கேன் கோ. யூ கேன் சிட், நீ உட்காரலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அது இட் மீன்ஸ் வி ஆர் கிவிங் பர்மிஷன் டு டூ ஸோ. அதர்வைஸ் அந்த எபிலிட்டி காட்டும். ஹீ கேன் ரைட். ஐ கேன் வாக். என்ன சார் இப்போ எப்படி சார், நல்லா இருக்கா சார் உடம்பு? இப்போ ஐ கேன் வாக்ப்பா, ஐ கேன் வாக். பேண்டேஜ் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. ஐ கேன் வாக். ஆனால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியுமாப்பா? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். அந்த வேலை வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்கணும் இருப்பா. யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் மனி டு கெட் த ஜாப். கேன் யூ? எஸ் சார், ஐ கேன் ஸ்பெண்ட் மனி. ஐ கேன் ஸ்பெண்ட் மனி டு கெட் த ஜாப். அந்த திறமை, அந்த ஆற்றல், அந்த இயலுகிற தன்மை என்கிட்ட இருக்கிறது என்று ஹீ எக்ஸ்பிரஸஸ். அதுவே பாஸ்ட் டென்ஸாக இருக்கிற பொழுது ஐ குட், ஹீ குட், அண்ட் இட் இஸ் ஃபாலோட் பை ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ குட் வாக், என்னால் நடக்க முடிந்தது. அப்போல்லாம் when I was a young man, I could walk fast. I could even run. ஓட முடிஞ்சதுப்பா. சின்ன பையன் பேரன் இடிச்சிட்டு போகிறான் வேகமாக. என்ன தாத்தா வேகமாக வரணுக்கு தாத்தா, என்ன இப்படி வர்றீங்களே அப்படிங்கிறான். டே மெதுவாடா, கீழே தள்ளிவிடாதரா. ஐ வாஸ் லைக் யூ. சின்ன பையனாக இருந்த பொழுது ஐ குட் ரன் ஃபாஸ்ட், ஐ குட் வாக் ஃபாஸ்ட், நடக்க முடிந்தது. ஐ குட் ஒரு செயல் செய்ய முடிந்தது. I could spend a lot of money in those days. அப்போல்லாம் நல்ல வருமானம் வந்துட்டு இருந்த பொழுது I could spend a lot of money. நாங்கள்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். ஹாஸ்டலில் தங்கியிருப்பேன். என்னுடைய ரூம்மேட்ஸ் வந்து 3 பேர். எப்பொழுதாவது ஒரு புது படம் வந்துச்சுன்னா I would take them to the film. I could spend even 5,000 rupees for a single show. 5,000 ரூபாய் செலவழிக்க முடிந்தது. நான் தான் அவங்களுக்கு செலவு போட்டு கூப்பிட்டு போவேன். ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி ஐ வில் டேக் them to the theatre. I will give them tiffin and other things. I will bring them back to the college, to the hostel. I could spend even 5,000 rupees for a single show. I could walk fast. வேகமாக நடக்க முடிந்தது. என்ன இவ்வளோ குறைவாக சாப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லைப்பா, ஏஜ் ஆயிடுச்சு தம்பி. ஐ எம் ஏஜ்ட் நவ். ஸோ ஐ எம் 80. இப்போல்லாம் சாப்பிட முடியலப்பா. But in those days, I could eat well. I could eat even 8 idlis and 2 dosas in the morning. I could eat. சாப்பிட முடிந்தது. I could work for 8 hours continuously at a stretch. இப்போல்லாம் வயசாகிடுச்சுப்பா, ஒரு 2 hours மேலே ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது. I could work. முடிந்தது. Must or should, வேண்டும். You should do your duty first. You should be honest. You should be straightforward. You should be punctual. நீ காலந்தவராக இருக்க வேணும், நேர்மையானவனாக இருக்க வேணும். மஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். there is a light difference between must and should. ரொம்ப எம்ஃபேட்டிக் ஆப்ளிகேஷன், கட்டாயப்படுத்தப்படுகிற அந்த கடமைக்கு மஸ்ட் போட்டுக்கிறான். அது வந்து ஒரு மாரல் டியூட்டி. அது தவறினால் அறம் பிழையும்
தர்மம் இழுக்கும் என்கிற வகையில் அந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஏஜட் பேரண்ட்ஸ். உங்களுடைய வயதான பெற்றோர்களை நீ பாதுகாக்க வேண்டும். அவங்க உனக்கு படிப்பு கொடுத்து ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து இவ்வளவு ஆளாக்கி விட்டுருக்காங்களே, இட் இஸ் யுவர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம் இன் தர் ஓல்ட் ஏஜ். யூ மஸ்ட். அங்கே வந்து ஷுட் போடலாம், அதோட மஸ்ட் போடுறது இட்ஸ் குட், இட்ஸ் பெட்டர். யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஏஜட் பேரண்ட்ஸ். யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி ஃபஸ்ட் அண்ட் தென் யூ கேன் கிளைம் யுவர் ரைட்ஸ். நீ உரிமைகளை அப்புறம் கேட்கலாம். யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி ஃபஸ்ட். மஸ்ட். யூ மஸ்ட் வெயிட். மேனேஜர் வருவார்ப்பா, கொஞ்சம் டைம் ஆகும். யூ மஸ்ட் வெயிட். காத்திருக்க வேண்டும். யூ ஷுட் வெயிட். ஏதோ சொல்லலாம். ஸோ ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது மஸ்ட் ஆர் ஷுட் யூஸ் பண்ணிக்கிறோம். மே ஆர் மைட். ஒரு செயல் செய்யக்கூடும், செய்யலாம். கெஸ் பண்ணுறேன். என்னப்பா இன்று இரவு மழை பெய்யுமாப்பான்னு கேட்டேன். பயங்கரமாக இடி இடிக்குதுங்க, மின்னலெல்லாம் அடிக்குது. இட் மைட் ரெயின் டு நைட். மழை பெய்யக்கூடும். பெய்யக்கூடும், பெய்யலாம். மழை பெய்யலாம், மழை பெய்யக்கூடும். ஏன்னா அவங்க அப்பா இன்றைக்கி சென்னையிலேருந்து திரும்பி வருவாரான்னு கேட்டேன். வருவார் சார், நாளைக்கு சண்டே இல்லை. ஹி மைட் ரிட்டர்ன் ஃப்ரம் சென்னை டுமாரோ. சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் வருவார். சண்டே நைட் கிளம்பி ஹி வில் கோ பேக் டு சென்னை on Monday. So he might return from Chennai. திரும்பி வரக்கூடும். மேக்கு மைட்டுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னென்னா, மைட் இஸ் மோர் டவுட்ஃபுல், மோர் அன்சர்டன். இந்த உறுதிப்பாடு இன்னும் கொஞ்சம் குறைச்சல். ஹி மே கம்னா வரலாம், ஓரளவு உறுதி இருக்கிறது. ஹி மைட் கம்னா வரக்கூடும், அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஹி மைட் கம். அந்த மேக்கு மைட்டுக்குள்ள சின்ன டிஃபரன்ஸ் தான். ஒருத்தன் எக்ஸாம் எழுதி முடித்தான். ஐ ஆஸ்ட் ஹிம், என்னப்பா நல்லா எழுதியிருக்கியான்னு கேட்டேன். நல்லா எழுதியிருக்கேன் சார், ஐ ரிட்டன் தி எக்ஸாமினேஷன்ஸ் வெரி வெல் அப்படின்னா. அதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னேன். சாரி சார், நீங்கள் இந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்டிருக்கவே கூடாது. ஐ ஃபீல் இன்சல்டட் அப்படின்னா. ஏன்பா, என்ன இந்த கேள்வி கேட்டால் என்னடா உங்களுக்கு இன்சல்ட்டுன்னு? என்ன சார் என்னை பார்த்து பாஸ் ஆகியன்னு கேட்கலாம் சார். கேன் யூ பாஸ்ன்னு கேட்டேன். என்ன சார், நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறனால பாஸ் ஆகிடுவேனே சார், இந்த கேள்வி கேட்கலாமா சார் நீங்கள்? இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஐ வில் பாஸ். சாரி சார், ஐ ஃபீல் இன்சல்டட்னா. இல்லைப்பா அப்படியெல்லாம் நினைக்காத, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னு. இல்லை சார், இருந்தாலும் ஐ ஃபீல் இன்சல்டட், ஐ ஃபீல் ஹியூமிலியேட்டட்னா. அப்படியெல்லாம் நினைக்காதப்பான்னு திருப்பி அவன் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லைப்பா காரணத்துக்காக தான் கேட்டேன்னு, ஜஸ்ட் ஃபார் அ ரீசன் நான் அந்த மாதிரி கேட்டேன்னு. என்ன சார் ரீசன்னா? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீ +2 பாஸ் பண்ண போகிற, உனக்கு காலேஜ் எஜுகேஷன் அவ்வளோ வேண்டாம்னு சொல்லி உங்கள் அப்பா நினைக்கிறார். எங்கள் கம்பெனிலேயே ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காரு. மேனேஜர் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவரும் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட். பட் கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பணம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஐ மஸ்ட் பே தம் சம் மணி. கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ஒரு 25,000 rupees கேட்குறாங்கப்பா. முதல்ல 10,000 கேட்குறாங்க. கொடுத்துட்டோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற போது அனதர் 15,000 கொடுக்கணுமா? இப்படி ஒரு பேச்சு. இப்போ உங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீங்களே அதை பார்த்து கொடுத்துருங்க சார், எனக்கு பென்ஷன் அமௌண்ட்லாம் வரும், எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருன்னு சொன்னார். அதனால் இப்போ ஐ எம் கோயிங் டு பே சம் 10,000 rupees. ஆனால் நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடணும். ஏதாவது ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன ஆகிறது? பணம் வீணாக போயிடுமே, அதுக்காக கேட்டேன். என்ன ஓ, நீங்கள் அதுக்காக கேட்குறீங்களா சார்? ஏன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், 30% ரிசல்ட் வந்துடுமே. 30% ரிசல்ட் வந்துடுமே சார். என்னென்ன சார் 10 நாள் தான் சார் இருக்குது, காண்ட் யூ வெயிட் அப்படின்னா. ஏன்பா அப்படின்னேன். என்ன சார், ஐ மைட் பாஸ் அப்படின்னா. ஐ வில் பாஸ் அப்படின்னு சொன்னவன், ஐ வில் பாஸ்ன்னு சொன்னவன், சார் நான் பாஸ் பண்ணேன்னா பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் யார் சார் பாஸ் பண்ணதுன்னு கேட்டவன் கடன்னு இறங்கி வந்துட்டான். ஐ மைட் பாஸ் பண்ண கூடும். ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சார் எக்ஸாம் எழுதுறது நம்ம கையில், பாஸ் பண்ணுறது நம்ம கையிலங்களா இருக்குது, ஆட்டம் ஒருத்தருக்கான் பாருங்கள் அப்படின்னா. இந்த எக்ஸாமினேஷன் நெருங்கிட்ட நம்ம பையங்களுக்கு பக்தி வரும் பாருங்கள், கடவுள் பக்தி, அடாடா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஐ வில் பாஸ்ன்னு சொன்னவன்
ஐ மைட் பாஸுங்கிறான். பாஸ் பண்ணால் கூடும், பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இதையே அந்த எழுதலாம் என்று சொல்லலாம். இந்த எப்படி ஹீ கேன் ரைட்டும் போது பெர்மிஷன் கொடுக்குறோமோ அது மாதிரி ஹீ மே கோ போகலாம். எஸ் யூ மே கோ, யூ கேன் கோவுக்கு என்ன அர்த்தமோ அதே தான் இதுவும். எஸ் யூ மே ஆஸ்க் யுவர் கொஸ்டின். கிளாஸ் வந்தோடனே சார் இருப்பா உட்காரு, ஐ வில் கிவ் யூ டைம், அப்போ நீ என்ன கேளு அப்படின்னேன். இப்போ நான் ஐ கிவ் யூ பர்மிஷன் டு ஆஸ்க் த கொஸ்டின். கமான், எஸ் யூ மே ஆஸ்க் யுவர் கொஸ்டின், யூ மே ஆஸ்க் யுவர் கொஸ்டின். நீ உன்னுடைய கேள்விகளை கேட்கலாம். எஸ் யூ மே கோ, யூ மே சிட் டவுன், உட்காரலாம், போகலாம், பெர்மிஷன் கொடுக்கறதாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த 4 வகையில் இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். தேர் ஆர் மெனி அதர் ஆக்சிலரி வெர்ப்ஸ். இஸ், வாஸ், ஆர், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், வுட், இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான். பட் இந்த சாப்டருக்கு we have chosen only some 6 auxiliary verbs. அதை நீங்கள் நிறைய பார்க்கணும், இந்த சாப்டரில் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது he can walkங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அவனால் நடக்க முடிகிறது. இப்போ he can walkனா அவன் நடக்க முடிகிறதுன்னு சொல்லலாம், அவனால் நடக்க முடிகிறதுன்னு சொல்லலாம். தமிழில் 2 வகையில் சொல்கிறான். அந்த தமிழில் அந்த ஆல் யூஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷில் அதுக்கு எந்த வேர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. he can walk மீன்ஸ் அவன் நடக்க முடிகிறது, அவனால் நடக்க முடிகிறது. ஐ கேன் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவ முடியும், என்னால் உனக்கு உதவ முடியும். ஸோ எந்த வகையிலும் தமிழில் சொல்லலாம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இது he can walk, அந்த நடக்கிற எபிலிட்டி இப்போ அவங்ககிட்ட இருக்குது. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். he could walk, அவனால் நடக்க முடிந்தது. இதுக்கு ஃப்யூச்சர் என்னென்னா he will be able to walk. அந்த நடக்க முடிகிற தன்மை, அந்த ஆற்றல் இனிமேல் தான் வரும். இப்போ கையில் கட்டு போட்டிருக்கு, பேண்டேஜ் போட்டிருக்கு, அவனால் நடக்க முடியாது. எப்போ சார் அவன் நடப்பாருங்க? இப்போ நெக்ஸ்ட் மந்த்து அவருக்கு பேண்டேஜ் எல்லாம் பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் கூடி இருந்துச்சுன்னு சொன்னால் he will be able to walk, நடக்க முடிகிறவனாக இருப்பான். அவனால் நடக்க முடிகிறது, அவனால் நடக்க முடிந்தது, இனி எதிர்காலத்தில் அந்த ஆற்றல் அவனுக்கு வரும். he will be able to walk, நடக்க முடிகிறவனாக இருப்பான். he will be able, முடிகிறவனாக, என்ன செய்ய முடிகிறவனாக, நடக்க முடிகிறவனாக. he will be able to walk. I will be able to help you. இப்போ முடியாது சார், நீங்கள் வாங்க, நெக்ஸ்ட் மந்த் வாங்க, நான் உங்களுக்கு உதவ முடியும், உதவ முடிகிறவனாக இருப்பேன்னு சொல்கிறான். I will be able to help you. அது மாதிரி he will be able to walk, நடக்க முடிகிறவனாக இருப்பான். இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட், இது ஃப்யூச்சர். இப்போ இந்த வில் பிங்கிறது, வில் பி ஏபிள்ங்கிறது ஃப்யூச்சர் ஆகினால இதுக்கு ஈக்குவலான ப்ரெசண்ட் வந்து இஸ் ஏபிள். ஸோ இங்கே சொல்லலாம் அப்படி, he is able to walk. So the same idea is expressed in 2 different ways. He can walk is equal to he is able to walk. அவன் நடக்க முடியும், அவன் நடக்க முடிகிறவனாக இருக்கிறான். அந்த எபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது. அப்படியே அதை பாஸ்ட் டென்ஸ் பண்ணலாம், he was able to walk. ஸோ ஒரு கருத்தை நாம் 2 வகையில் சொல்ல தெரிந்து கொண்டிருக்கிறோம். he can walk, he is able to walk. he could walk, he was able to walk, he will be able to walk. எல்லா டென்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். she can sing, she can sing, அவளால் பாட முடியும். she is able to sing, அவள் பாட முடிகிறவளாக இருக்கிறாள். she could sing, பாட முடிந்தது. she was able to sing, பாட முடிகிறவளாக இருந்தாள். she will be able to sing, பாட முடிகிறவளாக இருப்பாள். ஸோ the same idea is expressed in 2 ways. இன்னொரு வகையில் சொல்லலாம், it is possible, அந்த he வரனா him போட்டுக்கிறோம், for him to walk. it is possible for him to walk, அவனுக்கு for him நடக்க முடிவதாக இருக்கிறது. ஒரே கருத்து தான், அவனால் நடக்க முடியும், அவன் நடக்க முடிகிறவனாக இருக்கிறான், அவனுக்கு நடக்க முடிவதாக இருக்கிறது. இப்போ பரவாயில்ல, இப்போ நடக்க முடிவதாக இருக்கிறது. ஸோ அப்படியே இதை பாஸ்ட் டென்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம்.
It was possible for him. In the future, it will be possible. So, a single idea can be expressed in three different ways. He can walk, he is able to walk. It is possible for him to walk. He could walk, he was able to walk. It was possible for him to walk. He will be able to walk. It will be possible for him to walk. அதே மாதிரி she can sing. She is able to sing. It is possible for her to sing. She could sing. She was able to sing. It was possible for her to sing. She will be able to sing. It will be possible for her to sing. The he sheet வரதுனால ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறோம். Suppose the subject changes. I can speak. என்னால் பேச முடியும். I am able to speak. நான் பேச முடிகிறவனாக இருக்கிறேன். It is possible for me to speak. எனக்கு பேச முடிவதாக இருக்கிறது. I could speak. I was able to speak. It was possible for me to speak. I will be able to speak. It will be possible for me to speak. இப்படி ஒரு கருத்தை மூன்று வழிகளிலே சொல்வதற்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல எல்லா வகையான வேர்ப்ஸுக்கும் நீங்கள் சொல்ல தெரியணும். உங்களுக்கு பேஜ் நம்பர் 82ல் I have given a number of examples. அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு you can also do some exercise. India can win the match. India can win the match. India is able to win the match. It is possible for India to win the match. India could win the match. India was able to win the match. It was possible for India to win the match. India will be able to win the match. It will be possible for India to win the match. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். I have given you a number of sentences in the exercise. You should also do it.